Happy Teachers Day to all. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டில் வந்து இந்தியன் எக்கானமி டெஸ்ட் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆக்சுவலாக தேசிய வருமானம் சொல்லி ஒரு டாபிக் பார்க்குறோம் இல்லையா, நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லி. அது வந்து அஃபிஷியல் எஸ்டிமேட் ஃபர்ஸ்ட் எப்போ கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 1956 கொடுக்க ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக. ஸோ ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மணி வேல்யூ ஆஃப் த நேஷனல் ப்ரொடக்ஷன் ஃபார் எ கிவன் பீரியட் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்லேயே வந்து லோடட் வேர்டு என்ன அப்படின்னா நேஷனல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக தேசிய உற்பத்தின்னு தமிழில் அர்த்தப்படுது, இங்கிலீஷில் நேஷனல் ப்ரொடக்ஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சொல்லி கொடுத்தோம் இல்லையா லெசனில், இல்லை ஜிஎன்பி அப்படின்னு வரணும். ஜிஎன்பியில் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு வருது. அந்த டெஃபினேஷன் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்திய உள்நாட்டில் வேர்டு யூஸ் பண்ணியிருந்தா டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணி ஜிடிபியை பற்றி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஜிஎன்பி கான்செப்டை சொல்கிறாங்க. ஜிடிபி ஜிஎன்பி சொல்லியிருக்கோம் இல்லையா, கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவுக்குள்ள மட்டும் ஒரு வருஷத்துக்குரிய அவுட்புட்டை அக்கௌண்ட் பண்ணாங்கன்னா, வெளிநாட்டில் இந்தியர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா வேர்ல்டு ஃபுல்லாக, அவங்க இந்தியாவுக்கு திரும்ப அங்கேருந்து பணம் இங்கே அனுப்புகிறாங்க இல்லையா, வெளிநாட்டு வா இந்தியர்கள் பணம், அது வந்து சேரலை அப்படின்னா அதுக்கு பேர் டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன், ஜிடிபின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளிநாட்டு வா இந்தியர்கள் பணமும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு ஜிஎன்பின்னு பேர். கிளாஸ் இருக்கும்போதே சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே என்னென்னா நேஷ்னல் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது டொமெஸ்டிக்ன்ற வேர்டுக்கும் நேஷனல்ங்கிற வேர்டுக்கும் மீனிங் வேறு. டொமெஸ்டிக்னா இந்தியாவோட எல்லைக்குள்ள மட்டும் அப்படின்னு அர்த்தப்படும் அந்த வேர்டு வந்து. நேஷனல் அப்படின்னா இந்தியாவுக்கு வேர்ல்டு ஃபுல்லாக எங்கேருந்தெல்லாம் பணம் வருதோ அப்படின்ட்டுலாம் அர்த்தம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து அதுக்கு ஃபுல்லாக. மூணாவது வந்து HDA ரேங்க் லேட்டஸ்ட்டாக வந்து 24-25 இந்தியாவுடைய ரேங்க் வந்து 130th ரேங்க்ல இருக்கு, 130வது ரேங்க் கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜிஎன்பி பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதை படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, இட் அவாய்ட்ஸ் டபுள் கவுண்டிங் அப்படின்னா 2 முறை கணக்கிடுறதை தவிர்க்குதுன்னு சொல்கிறாங்க. டபுள் டைம் ட்ரிபிள் டைம் அக்கௌண்ட் ஆகிறது தடுக்குது ஆக்சுவலாக. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஒரு நாட்டினுடைய டோட்டல் அவுட்புட்டை பற்றி சொல்லுது. அதுதான் வந்து ஜிடிபி ஜிஎன்பி கான்செப்ட்லாம் சொல்கிறோம். கால்குலேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது எல்லாம் ஓகே டெஃபினிஷனில். என்ன ஒன்றே நாட் ஓகே அப்படின்னா ஜிஎன்பின்னு சொல்கிறாங்க. அதான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ஜிஎன்பின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், இந்தியாவுக்குள்ள வருமானம், இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளியிலிருந்தெல்லாம் வர்றதுன்னு அர்த்தம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நெட் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் எ கண்ட்ரி, இந்தியாவோட நாட்டில் மட்டும் அப்படின்னு அர்த்தப்படுது. இந்தியாவுடைய டொமெஸ்டிக் அப்படின்ற மீனிங்கில் வருது. இந்த லைன் வந்து தப்பு, மற்ற எல்லாம் வந்து டெஃபினிஷனில் கரெக்டாக வரும். 5வது 5 இயர் பிளான் பற்றி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக. 5th 5 இயர் பிளானில் என்ன நல்லா வருது, அதுக்கு பேர் வந்து டிபி தார் மாடல். அது கரெக்ட் ஆக்சுவலாக. ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி, அதுதான் முக்கியம் சொன்னோம் இல்லையா, ஏழ்மையை விரட்டுவோம் சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 78 காங்கிரஸ் கவர்மெண்ட் தோத்துட்டு மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், எதிர்கட்சிகள் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. அதனால அந்த பிளானை டெர்மினேட் பண்ணிட்டாங்க 1978. டெர்மினேட் பண்ணிட்டு 78 to 79, 79 to 80 ரோலிங் பிளான் அப்படின்னு போனாங்கன்னு சொன்னோம் நம்ம. சுழல் திட்டம்னு அதுக்கு பேர். ஜப்பானிய மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த டேட்டா கரெக்ட், இந்த 2 டேட்டா கரெக்ட். எக்கானமி வந்து 6% க்ரோத் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டேட்டா வந்து தப்பு ஆக்சுவலாக. இந்த பிளான் பீரியட்ல எய்ம் பண்ணது வந்து 4.4%, அச்சீவ் பண்ணது வந்து 4.8%. இங்கே வந்து 6% கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த டேட்டா வந்து ராங் ஆக்சுவலாக. கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், பட் படிச்சிங்கன்னா அப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேசிய வருமானத்தின் நிர்ணயம் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, நிலம், தொழிலாளர்கள், காணங்களை, மலையளவு எல்லாம் சேருதா? எஸ், எல்லாம் சேருது. மழை வந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும், வெல்லாஃபாக இருக்கும். உற்பத்தி துறையில் தொழில்நுட்பாளர்களை வளர்த்து கொள்ளுதல், டெக்னிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணணுமா, எல்லா ஃபீல்டிலும் யூஸ் பண்ணால் தான் அவுட்புட் வரும். நிலையான அரசியல், அதாவது ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட், ஒரு அரசாங்கம் ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவுட்புட் வரும். அந்த மாதிரி கண்ட்ரி ஸ்டேபிளாக இருக்கணும். நிலையான அரசாங்கம் எக்கானமின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கவர்மெண்ட் வந்து 5 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக ரன் பண்ணணும். கூட்டணி கட்சி ஆட்சி பிரச்சனை, அதிகமான பிரச்சனை அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். அதே மாதிரி தொழில் முனைவோருடைய தகுதின்னு சொல்கிறாங்க. என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு ஒரு வேர்ட் சொல்லியிருக்கேன் திரும்ப. என்டர்பிரினர்ஷிப், ஒரு போண்டா கடையில் ஒருத்தன் தனியாக ஒரு போண்டா போடுறான், ஒரு 10 பேரை பார்த்துக்கலாம். அதில் ஆரம்பித்து ராம்ராஜ் காட்டன் வந்து 1000 கோடி ரூபாய் ஒர்த்தில் நெட்ஒர்க்கில் பண்ணுறாங்க. சென்னை ஸ்ட்ரீட்டில் இந்த மாதிரிலாம் வந்து இது எல்லாமே வந்து என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து கண்ட்ரிக்கு ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ தேசிய வருமானத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஆன்சர் வந்து ஆல் த அபவ் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, அது எல்லாமே சேர்ந்து தான் கான்ட்ரிபியூட் ஆகுது. நித்தி ஆயோக்ல புதுசாக ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா, சிஇஓன்னு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க.
எப்படி பிரைவேட்ல கம்பெனிஸ்க்கு ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்காங்களோ அந்த மாதிரி புதுசா அவர் யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம் இப்போ இருக்காரு ஆக்சுவலா. இப்போ ஏஸ் ஆஃப் நவ்ல இருக்கிறவர் ஆக்சுவலா. பிளான்டு எக்கானமி ஃபார் இந்தியா, திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற புக் எழுதுறது யாரு? எம் விஸ்வேஸ்வர் ஐயா அப்படின்னு எழுதினார். இந்தியாவில் முத பிளானிங் வேணும்னு கேட்டது அவர் தான் ஆக்சுவலா. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. என்னது வேலைவாய்ப்பு திட்டம், ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம், ஏழ்மை ஒழிப்பு திட்டம், சோ மெனி ஸ்கீம்ஸ். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போட்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் என்ன அப்படின்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமூக மேம்பாட்டு திட்டம் தமிழ்ல சொல்லுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல 1952ல போட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல போட்டது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பேர். 1955ல கொண்டு வரப்பட்ட பப்ளிக் செக்டார் பேங்க் எதுன்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில். பப்ளிக் செக்டார்னா என்னது? கவர்மெண்ட் சைடில் நேஷனலைஸ் பண்ணது எது அப்படின்னு, அது வந்து எஸ்பிஐ ஆக்சுவலாக. 1955ல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேரை மாற்றினாங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு பின்னால். முன்னால் வேற நேம்ல இருந்தது, இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்துஸ்தான் அப்படிலாம் இருந்தது ஆக்சுவலாக. ஸோ எஸ்பிஐ வந்து 1955ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. நித்தி ஆயோக் பற்றி என்ன வந்து சரியில்லாத கூற்று இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நித்தி ஆயோக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை படிச்சு பாருங்களேன். எக்கானமிக் ஆஸ்பெக்ட்ஸ் ரிலேட்டடாக வந்ததுன்னா சரின்னு அர்த்தம், நான் எக்கானமிக் ஆஸ்பெக்ட்ஸ் வந்தால் தப்புன்னு அர்த்தம். பாருங்க, சோசியல் ஜஸ்டிஸ் கொடுக்குறது இவங்க வேலையா? நித்தி ஆயோகுடைய வேலையா? இல்லை, அது கவர்மெண்ட்டுடைய வேலை. கவர்மெண்ட் பறந்ததுல அதுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. நித்தி ஆயோகுடைய வேலை என்ன? எக்கானமிக் டெவலப்மெண்ட் மட்டும் தான் சொல்லுது. ஸோ இந்த ஃபேக்ட் வந்து ராங், மற்ற எல்லாமே கரெக்ட் ஆக்சுவலாக. நித்தி ஆயோக் கொண்டு வந்ததுடைய பர்பஸ் என்ன பாருங்க, தொழில் முனைவோரை உருவாக்கணும், நாலேஜை புதுசாக கொண்டு வரணும், அதெல்லாம் ஓகே. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி அவுட்புட் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த நிதி ஆயோக்ல புதுசாக என்ன கொண்டு வந்திருக்காங்க, அந்தந்த வருஷ பிளானை இவ்வளவு தூரம் எக்ஸிக்யூட் பண்ண என்ன எதுக்குல எவாலுவேஷன் பண்ணி அதுலேருந்து இன்புட்ஸ் எடுத்து அதுக்கு அடுத்த வருஷம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும்னு பண்ணுவோம். புதுமைப்படுத்தாங்க அதெல்லாம் வந்து. இது ஒன்று வந்து ராங். இதை படித்தாவே தெரியும், இந்த சோசியல் ஜஸ்டிஸுங்கிறது எக்கானமிக் ஆஸ்பெக்ட் கிடையாது, நான் அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. அது ஆன்சர் வருங்க ஆக்சுவலாக. ஸோ 112வது பாருங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, கொஞ்சம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. 12 ஐந்தாண்டு திட்டங்கள் பீரியட் ஆக்சுவலாக யார் எக்கானமிஸ்ட் மாடல் கொடுத்தாங்க, என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கா, அப்புறம் கிரீன் ரெவல்யூஷன் எப்போ எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. 3rd 5 இயர் பிளான் பீரியடில். ஓகேங்களா, 3rd 5 இயர் பிளான் பீரியட் நம்ம பிளான் ட்ராப் பண்ணிட்டு ஆனுவல் பிளான்ஸ் போனாங்க 66 69 அப்போ அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. பிறகு ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானுக்கு வந்து ஹரத் தமர் மாடல்னு பேர், செகண்ட் 5 இயர் பிளானுக்கு மஹாபலன்ஸ் மாடல்னு பேர், 3rd 5 இயர் பிளான்ல என்ன வச்சிருந்தாங்க, செல்ஃப் ரிலையன், சுயசார்பு. இப்போ நேற்று வந்து ஜிஎஸ்டி எல்லாம் குறைச்சாங்க, நியூஸ் கேள்விப்பட்டீங்களா? இதெல்லாம் வந்து இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து டேரிஃப்லாம் போட்டு ரொம்ப இன்சிச்சிட்டு இருக்காரு இல்லையா, அதாவது குளோபலைசேஷன் வெளிநாடுகள் எல்லாம் இன்டர்லிங்க்டாக இருக்கு. ஸோ இந்தியா வந்து செல்ஃப் ஸ்டாண்டிங்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு 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 புதுமையான டெசிஷன் ஃபுல்லாக எடுக்க மாட்டாங்க, எடுத்து பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டில் ஃபுல்லாக ஃபுல்லாக பேசிட்டு இருக்காங்க. 4th 5th 5 இயர் பிளான் என்ன அப்படின்னா டிபி தார் மாடல்னு பேர். இப்போ இந்த பக்கம் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மாடல் யார் கொடுத்தாங்க, ஹரத் தமர் மாடல் அப்படின்னு பேர். என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம். செகண்ட் 5 இயர் பிளான் பீரியட் கொடுத்தது யாரு, நெஹ்ரு மஹபலானிஸ் மாடல்னு அதுக்கு பேர். அங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரி. கொஞ்சம் எழுதிக்கோங்க பாருங்க, கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் 6 7 ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி கேட்பாங்க. 3வது ஐந்தாண்டு திட்டம் கொடுத்தது வந்து கேட்கில் ஃபார்முலா அப்படின்னு பேர். அங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க, செல்ஃப் ரிலையன்ஸ், சுயசார்பு அப்படின்னு அதுக்கு பேர். 4வது மாடலில் எக்கானமிஸ்ட் பேர் கொடுக்கல ஆக்சுவலாக. இங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்க, growth with stability, நிலையான நீடித்த வளர்ச்சி அப்படின்னு அதுக்கு பேர் ஆக்சுவலாக. 5வது மாடல் டிபி தார் மாடல் அப்படின்னு பேர். அங்கே என்ன பண்ணாங்க, ஏழ்மையை விரட்டுவோம், ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பீரியட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து 113வது கொஸ்டின், அரசின் தலையீடு இல்லாத பொருளாதார கொள்கையை பின்பற்றும் நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? வினிதா மேடம் ஆன்சர் பண்ணிருக்கீங்களா கரெக்டா? இந்த கொஸ்டினுக்கு வந்து அரசாங்கத்தின் தலையீடு இல்லாத பொருளாதார கொள்கை எந்த நாடு பின்பற்றும், என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க? ரஷ்யான்னு போட்டிருக்கீங்க. நீங்க என்ன போட்டிருக்கீங்க? ரஷ்யான்னு போட்டிருக்கீங்க. நீங்க என்ன போட்டிருக்கீங்க மேடம்? ஜப்பான் போட்டிருக்கீங்களா? பாருங்க, இந்த கான்செப்டை நீங்க தப்பா போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆக்சுவலா அரசாங்கத்தின் தலையீடு இல்லாத பொருளாதார கொள்கைன்னா ஃப்ரீ எக்கானமின்னு அர்த்தம். ஃப்ரீ எக்கானமி எங்க ஃபாலோ பண்றாங்க, டெவலப்டு கண்ட்ரீஸ்ல. சரிங்களா, நீங்க போட்டிருக்கிறது ஆப்போசிட்டா போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா ரஷ்யாவில் வந்து ஃப்ரீ எக்கானமி கிடையாது, கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு எக்கானமி. அரசாங்கத்தின் தலையீடு இல்லாதன்னு சொல்லலை, 100% அரசாங்கத்தின் தலையீடு இருக்கும். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. 100% வந்து
கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு எக்கானமிக் பேர் கம்யூனிஸ்ட் எக்கானமி. அப்போ கம்யூனிஸ்ட் நாடுகள்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக. இந்தியாவில் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம்? கலப்புறாரு, அது கிளியராக தெரியுது இல்லையா? அடுத்து ரஷ்யாவில் என்ன ஃபாலோ பண்ணுறோம்? கம்யூனிஸ்ட் எக்கானமி. அரசாங்கத்தின் தலையீடு இருக்கிறது. இங்கே என்ன கொஸ்டின் கேட்டிருக்கோம்? தலையீடு இல்லாததுன்னு கேட்டிருக்கோம். இந்த சைனா இருக்கு இல்லைங்களா? இப்போ சைனா ரஷ்யாலாம் என்ன கண்ட்ரிஸ்? கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ். அரசாங்கத்தின் தலையீடு 100% இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த ஜப்பான் இருக்கு இல்லைங்களா? இதுதான் தலையீடு இல்லாத நாடு. ஜப்பானில் இப்போ என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்க? என்ன எக்கானமிக் சிஸ்டம்? அதுக்கு பேர் என்னது? முதலாளித்துவ பொருளாதாரம் தமிழில் பேர் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமின்னு சொல்லுவாங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஆன்சர் பேசிக்ஸ் ஆக்சுவலாக. சரியா? 114வது கொஸ்டின். இந்தியாவில் வந்து வங்கிகளை வந்து தேசியமயமாக்குனாங்க. அதாவது 1970s அந்த பீரியட்ல. ஃபர்ஸ்ட் 1969ல் இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல தான் அந்த ஸ்டெப் எடுத்தாங்க. 1969ல் கிரீன் ரெவல்யூஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இந்தியாவில் எக்கானமி அது விவசாயத்துறை அக்ரிகல்ச்சர் செக்டர் வந்து டெவலப் ஆச்சு. கிரீன் ரெவல்யூஷன்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ கிராமப்புறங்களுக்குலாம் லோன் கொடுங்கன்னு சொன்னா அப்போ பிரைவேட் செக்டர் இருந்த பேங்க்ஸ் யாரும் லோன் தரல. அதனால அந்த மாதிரி என்ன பண்ணாங்க? தேசியமயமாக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. 1969ல் 14 பேங்க்ஸும் 1980ல் 6 பேங்க்ஸும் நேஷனலைஸ் பண்ணாங்க. இப்போ 2025ல் வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க் என்ன இருக்கு அப்படின்னா HDFC பேங்க் இருக்கு ஆக்சுவலாக. இதுக்கு முன்னே ICICI பேங்க் ரேட்டிங்ல இருந்தது. இப்போ இந்த கான்செப்ட்லாம் படித்தா புரியணும். நம்ம தியரியில் என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து வந்திருக்கு ஆக்சுவலாக. சென்ட்ரல் பேங்க்குடைய ஃபங்க்ஷன் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க், ரோல் ஆஃப் ரிசர்வ் பேங்க் அன்னைக்கு கிளாஸ் எடுத்தோம் இல்லையா? இந்தியாவிலே ரிசர்வ் பேங்குடைய வாங்க என்னன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒவ்வொன்றா சொல்கிறேன் பாருங்க. கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இந்தியாவில் எவ்வளோ பணப்புழக்கம் கொடுக்கணும் இல்லையா? ரைட் பண்ணணுமா லூஸ் பண்ணணுமான்றது யார் பண்ணுறாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்படி தானே சொன்னோம். இதை பண்ணுறாங்க. பேங்க் நோட்ஸ் இஷ்யூ பண்ணுறது யாரு? இந்தியாவில் ரூபாய் நோட் இருக்குல்ல, 2000 ரூபாய் 5000 ரூபாய் 500 ரூபாய்லாம் யார் இஷ்யூ பண்ணுறாங்க? ரிசர்வ் பேங்க். அப்போ பண்ணுறாங்க. மானிட்டரி அத்தாரிட்டின்னு படித்தோம் ஞாபகம் இருக்கா? பணத்துக்கு யார் அத்தாரிட்டி? ரிசர்வ் பேங்க் தான் அத்தாரிட்டி. அப்போ இதில் எது வராது அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்டை பற்றி பேசுகிற அந்த அஸ்பெக்ட் இதில் வராது. ஓகேங்களா? அது கான்செப்ட் பாருங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராஃபிட்னா என்ன அர்த்தம்னா கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் கம்பெனியோ ப்ரைவேட் கம்பெனியோ அதில் வந்து வருஷம் வர்ற ப்ராஃபிட்ல ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. அந்த கான்செப்ட் அது கம்பெனி சைடில் வருது. அது வரக்கூடாது ஆக்சுவலாக. இந்தியன் எக்கானமியில் எது வந்து விச் இஸ் நாட் த ஃபீச்சர்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த கொஸ்டின்ல கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்க. இதுதான் நான் கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? நாட் ஏ ஃபீச்சர் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. லோ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு படித்தோம் ஞாபகம் இருக்கா? இந்தியாவில் என்னென்னா லோ PCI. ஏன் லோ PCI? ஹியூஜ் பாப்புலேஷன், டெவலப்பிங் எக்கானமி, மீடியம் எக்கானமி தான், ஆனால் ஹியூஜ் பாப்புலேஷன். அந்த டெஃபினேஷன் என்ன சொல்லுது? பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு டேட்டா வராது. ஸோ லோ பெர் கேபிட்டா இன்கம். ரெண்டாவது ரெட்டேபிசம் இந்தியாவில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது ஆக்சுவலாக. இப்போ பாதி வந்து ஃப்ரீ எக்கானமி, பாதி வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு எக்கானமி இந்தியாவில். அப்போ ஓரளவுக்கு கவர்மெண்ட் ரோல் இருக்கு. ரெட்டேபிசம்னா என்ன நம்ம சொன்னோம்? அதிகமான ஃபைல் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்டுக்கு கலையணும்னு சொல்கிறோம். ரெட்டேபிசம் அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தின் எல்லா துறைகளையும் அரசாங்கம் வந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்போ ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். HDI வந்து இந்தியாவில் ஹையாக காட்டுதா மீடியமாக காட்டுதா? நான் செய்கிறேன். ஆன்சர் பண்ணிக்கங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? பி தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். பி ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? அதை தான் சொல்கிறேன். கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். லாங்குவேஜ் இஷ்யூ இல்லை, தமிழோ இங்கிலீஷோ புரிஞ்சுக்கணும். ரெட்டேபிசம்னா என்ன அர்த்தம்னா சிகப்பு நாடா, ஃபைல் ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபைல் ஒர்க் எப்போ அதிகமாக இருக்குது? கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அதிகமாக ஒர்க் லோட் இருந்தா. கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு எக்கானமி, அதாவது என்ன சொல்கிறோம் நம்ம கம்யூனிஸ்ட் எக்கானமின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் ஃபைல் ஒர்க் அதிகம், ரெட்டேபிசம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அதில் இந்தியாவில் ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டில் நம்மளுக்கும் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே என்ன இல்லை இந்தியாவில்? HDI வந்து ஹை ரேங்க்ல கிடையாது. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த HDI எப்பயுமே மீடியம்ல தான் இருக்கும். இந்தியா நாட்டுடைய HDI எப்பயுமே மீடியம் கேட்டகரியில். அதில் 4 கேட்டகரி சொல்லியிருக்கேன். லோ, மீடியம், ஹை, வெரி ஹை. ஓகேவா? அதில் இந்தியா எப்பயுமே மீடியம்ல தான் வரும். இப்போ கூட ரேங்கிங் பார்த்தோம் இல்லையா? 195 கண்ட்ரிஸ் அண்ட் ஒர்க், அதில் 130வது ரேங்க் ஒரு மீடியம் ரேங்க்னு சொல்லுவாங்க அது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஹை ரேங்க் வராது. இதுதான் ஆன்சர். லார்ஜஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், இது படித்த ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக விவசாயத்துறையில் வந்து அதிகமான மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க. 60% இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக படித்து புரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்க. 118வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? SBI வந்து தேசியமயமாக்குறாங்க. ஒரு டேட்டா தெரியுமா? 1955ல் நேஷனலைஸ் பண்ணாங்க. கீழே பாருங்க, A வந்து 4ன்னு வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆன்சர்னு அர்த்தம்.
மற்ற ஏ ஸ்ட்ராங்காக தெரியுது 4 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கிராமிய மண்டல வங்கிகள் நபார்டு கீழே வருதுன்னு, அதை கொண்டு வந்தது 1975 அக்டோபர் 2. அது 2 டேட்டா தெரிஞ்சா மற்ற எல்லாமே வந்துடும் ஆக்சுவலாக. பிறகு இந்தியன் எக்கானமி இருக்கு இல்லைங்களா, ஒரு மனுஷனுக்கு எப்படி உடம்பு சரி இருக்கா சரியில்லையான்னு பார்க்குறோம். வைட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயிர் போகிற நிலைமைக்கு முன்னால் வைட்டல்ஸ்ன்னு சொல்லி, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் த கவர்மெண்ட்டை இண்டிகேட் பண்ணுற இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு பேர் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பேர். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பேர். தமிழில் பாருங்க, வருவாய் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, செலவு அதிகமாக இருக்கு கவர்மெண்ட்டுக்கு, வருமானம் கம்மியாக இருக்குது. நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தான் அங்கே கவர்மெண்ட்டுக்கு இன்கம் கம்மியாக இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூ கம்மியாக இருக்கு, ஆனால் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கு. பட் ஸ்டில் கவர்மெண்ட் ரன் பண்ணி ஆகணும். குடும்பம் நடத்துறவங்க அந்த மாதிரி தான். அதனால என்ன பண்ணாங்கன்னா கடன் வாங்கி நடத்துறாங்க. அந்த கவர்மெண்ட்ல கடன் வாங்குறாங்க. கவர்மெண்ட்ல வந்து ஐ திங்க் இந்தியாவிலேயே வந்து அரௌண்ட் 90% கடன்ல தான் ரன் ஆகுது. இந்தியாவுடைய ஜிடிபி எதனா சொல்றோம் இல்லையா, கடன்ல தான் ரன் ஆகுது. இண்டிவிஜுவல் இருக்க மாதிரி தான் அதுவும் சொல்றாங்க. 120th கொஸ்டின் என்ன சொல்றாங்க, முதலாவது இண்டிகேட்டிவ் பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, குறிக்கோள் திட்டம்னு போட்டிருக்கோமா இங்க, இதுக்கு பேர் வந்து விஷன் டாக்குமெண்ட், லாங் டேர்ம் பிளானிங்னு பேர். இண்டிகேட்டிவ் பிளானிங்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. எப்படி வந்து இயர்லி பிளானிங் பார்த்தோம், ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம், 5 வருஷத்துக்கு ஒரு டைம் 5 இயர் பிளான்ஸ் பார்த்தோம். அந்த மாதிரி இண்டிகேட்டிவ் பிளான் அப்படின்னாக்கா லாங் டேர்ம் பிளான் அப்படின்னு அர்த்தம். ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி ஓவரால் ஸ்ட்ரெச்சில் போடுறது. 1990 கல்ஃப் வார் வந்தது, இந்தியா குளோபல் எக்கானமி இந்தியா வந்து ஓப்பன் பண்ணிச்சுன்னு சொன்னோம்ல, நியூ எக்கானமிக் ரீஃபார்ம்ஸ், அப்போ வந்து இண்டிகேட்டிவ் பிளான் லான்ச் பண்ணாங்க. ஸோ 1991 அந்த பேக்ரவுண்டில் லான்ச் பண்ணாங்க. பாருங்க, டேக்ஸ்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்கோம். மேடம் இதுக்கு என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க சொல்லுங்க. வினிதா மேடம் டி ஆன்சர் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக சேல்ஸ் டேக்ஸ் பேர் இன்டைரக்ட் டேக்ஸ். சேல்ஸ் டேக்ஸ் எந்த டைப் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் போட்டாலும் அதுக்கு பேர் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? பாருங்க, இந்த டாபிக்ல இருந்தெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. டேக்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ், இது இதெல்லாம் டைரக்ட் டேக்ஸ், இது இதெல்லாம் இன்டைரக்ட் டேக்ஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகமாக எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் பேங்க்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு வந்தாவே இன்டைரக்ட் டேக்ஸ், மற்ற எல்லாமே டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் டைரக்ட் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்கு, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் இருக்கு, இதெல்லாமே வந்து டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அப்புறம் மேக்னா கார்ட்டா ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்றாங்க. இந்தியாவில் தொழில்துறைக்கு ஃபுல்லாக பயங்கரமாக ஊக்கம் கொடுத்தது என்னன்னு கேட்டிருக்காங்க. 1956 கொடுத்துருக்கப்பட்ட தீர்மானங்கள். அப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணாங்க. செகண்ட் 5 இயர் பிளான் பீரியட்ல அதை பண்ணாங்க. 1991 பண்ணாங்க இல்லையா, அந்த புதிய பொருளாதார கொள்கை, அதில் நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் பண்ணாங்க, ரீஃபார்ம்ஸ் பண்ணாங்க. அதில் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, தமிழில் படிக்கிறீங்களோ இங்கிலீஷில் படிக்கிறீங்களோ இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட படிங்க, புரிதல் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டீரெகுலேஷன். அப்படின்னா ரெகுலேஷன்னா ரூல்ஸ் போடுறதுன்னு அர்த்தம், டீரெகுலேஷனா ரூல்ஸ் எடுக்கிறது. ஃப்ரீ பண்ணாங்கன்னு தானே பார்த்தோம், ஃப்ரீ எக்கானமி பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ டீரெகுலேட் பண்ணாங்க. ரெண்டாவது லிபரலைசேஷன், அதுலேயே சொன்னோம், எல்பிஜின்னு சொன்னோம், லிபரலைசேஷன் பண்ணாங்க. மூணாவது என்ன சொன்னாங்க, ரிடியூஸ்டு கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷன், அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் பாதி வச்சிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதை எல்லாம் கொஞ்சம் ஒரு 3-4 இண்டஸ்ட்ரி மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாம் ப்ரைவேட்டுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறோம். இன்சென்டிவ் ப்ரைஸ் பாலிசி, இது வந்து கான்செப்ட் இதுக்கு அப்ளிகபிளாக இல்லை. ஆன்சர் வந்து டி. நேரோ மணி அப்படின்னு ஒன்று சொன்னோம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து M1 மணி அப்படின்னு சொல்லி சொன்னோம். M1 M2 M3 M4 4 மணின்னு சொல்லி தேர்வில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் M1 மணிங்கிறது என்ன அப்படின்னா, பொதுமக்கள் கிட்ட கையில் இருக்கிற பணம்னு அர்த்தம். அதில் என்னன்னா கையில் சர்க்குலேஷன் வச்சிருக்கிற பணம், ப்ளஸ் நம்ம வந்து டிமாண்ட் டெபாசிட்னா என்ன, அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற பணம். கையில் வச்சிருக்கிற பணமாக இருந்தால் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறோம், நம்ம பணம் நம்ம போய் எப்போ வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து M1 மணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. இன்ஃப்ளேஷன் நெக்ஸ்ட் கான்செப்ட் சொல்றாங்க. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்லியிருக்கோம், நம்ம விலைவாசி ஏறுறதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க, விலைவாசி ஏறுதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இன்கரெக்டான எனக்கு தெரிஞ்சு கரெக்ட். அதே மாதிரி இன்ஃப்ளேஷன் ஹர்ட்ஸ் புவர். இப்போ பணவீக்கம் ரொம்ப அதிகமாக வந்து யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா, 1 கிலோ தக்காளி 20 ரூபா விற்கிற இடத்துல 100 ரூபாய் விற்றாலும் பணக்காரன் வந்து எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுவான், என்னவா இருந்தாலும். ஏழைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட். அதாவது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே இன்கரெக்ட் இல்லை, அதனால என்ன போட்டிருக்கணும், நன் அப்படின்னு போடணும், பி ஆன்சர் போடணும். ரெண்டுமே ரைட் அப்படின்னு அர்த்தம். 120வது கொஸ்டின்,
விச் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்பிஐ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன் எது இல்லைன்னு கேட்டிருக்கோம். அகைன் பாருங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் கான்செப்ட் சொன்னோம். அந்நிய செலாவணி, வெளிநாட்டு கூட எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து ஒரு 3 மாசத்துக்கு கையில பணம் இருக்கணும், ஹேண்டில் பண்ணன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா, அதை ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது அவர் தான் பண்றாங்க. பிரிண்டிங் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அவங்க தான் பண்றாங்க. லெண்டர் ஆஃப் லார்ட் ரிசர்வ் சொன்னது தெரியுமா, கடைசியில யாருமே கடன் கொடுக்கலன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் வாங்கலாம், நம்ம கிடையாது, கவர்மெண்ட் வாங்கலாம். சரியா? அப்படி சொல்லி எல்லாம் படிச்சிருக்குமா? 16 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபங்க்ஷன். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலா பாருங்க, மார்க்கெட்ல அதாவது ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல 2 ப்ராட் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஒன்று கேபிட்டல் மார்க்கெட், இன்னொன்று மணி மார்க்கெட். முதல் கிளாஸ் ஒன்று ஞாபகம் இருக்கா? ஒன்று கேபிட்டல் மார்க்கெட், இன்னொன்று மணி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்னா மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் பணம் கிடைக்காங்க. 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் லாங் டேர்ம் பணம் வந்து பொருட்கள் வந்து கேபிட்டல் மார்க்கெட். மணி மார்க்கெட்னா இமீடியட்டா பணம் வாங்கிக்கலாம்னு சொல்றோம். இந்த கேபிட்டல் மார்க்கெட்டுக்கும் ஆர்பிஐக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆர்பிஐக்கும் மணி மார்க்கெட்டுக்கு மட்டும் தான் சம்மந்தம் இருக்கு. ஸோ இந்த கேபிட்டல் மார்க்கெட்டை யார் ரெகுலேட் பண்றாங்கன்னா செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஆக்சுவலா 1992 கொண்டு வந்திருக்காங்க. சரியா? செபின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க பாத்துக்கிறாங்க ஷேர் மார்க்கெட் அது டீட்டெயில் வந்து. பிளானிங் கமிஷன் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1950 வந்து கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா நிதி ஆயோக் வந்து எந்த டேட்ல எஃபெக்ட் கொடுத்தாங்க, ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1/1/2015. ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்லி சொன்னோம், ஞாபகம் இருக்கா? ரிப்போ ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போ ரேட்டை வந்து அதாவது 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த ரேட்ஸ் எல்லாம் பேங்க்ல டிக்ளேர் பண்ணுவாங்க. ரிப்போ ரேட் அதிகப்படுத்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா மணி சப்ளையை டைட் பண்றாங்கன்னு அர்த்தம். பணம் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, அதாவது குறைக்கணும் அப்படின்னு அர்த்தம். அது வந்து மணி சப்ளையை குறைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் வேல். ஆக்சுவலா 5 ரேட் இருக்கு. ஆக்சுவலா பேங்க் ரேட், ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் சொல்லியிருக்கிறோம். அது ஃபுல்லா பேங்க் ரேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த ரேட்ஸை வந்து குறைச்சாங்க அப்படின்னா பணப்புழக்கத்தை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம், டைட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்றாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைக்கிறாங்கன்னா ஏறுன்னு அர்த்தம், ரிவர்ஸ்ல இருக்கும். ரேபிட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லி எந்த பிளான்ல கொடுத்தாங்க? செகண்ட் 5 இயர் பிளான். துரிதமான தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா செல்ஃப் ரிலையன்ஸ், சுயசார்பு, 3வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொடுத்த பார்ட் வந்து சுயசார்புன்னு சொல்லுவாங்க. ஆனுவல் பிளான்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? 66 to 69. 66 to 69. இந்த 66 to 69 பீரியட்ல தான் 67 தான் கிரீன் ரெவல்யூஷன் வந்து இந்தியாவில் பண்ணாங்க. வச்சுக்கோங்க, கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியை செயல்படுத்தினாங்க. இன்ஃப்ளேஷன் சொல்லலையே, பணவீக்கத்தோட ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆக்சுவலா அந்த பணம் என்னன்னா ரொம்ப ரொம்ப கரைவா ஒரு பேலன்ஸ் தான் போகணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ஆர்பிஐல என்ன பண்றாங்கன்னா சிபிஐ டபிள்யூசிபிஐ இருக்கு. ஆக்சுவலா கன்சியூமர் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் 2 இருக்கு. இதுல வர்ற பேசிக்ஸை பேஸ் பண்ணி ரேட் வந்து கூடுவாங்க குறைப்பாங்க. இன்ஃப்ளேஷனை டிசைட் பண்ண இந்த 2 ரேட்டும் டிசைட் பண்ணும். 12வது ஐந்தாண்டு திட்டம், லாஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் எப்ப இருந்தது? 2012 to 2017 கடைசியா இருந்தது. ஆக்சுவலா ஜிடிபியில வந்து எது சேராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எது சேராது? இன்கம் ஆஃப் இந்தியன்ஸ் ஒர்க்கிங் அப்ராட், வெளிநாட்டு வாழ்ந்தவர்களுடைய பணம் வந்து சேராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிராண்ட்ஸ் இன் எய்ட் டு த ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கு வந்து அந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட் மானியம் சொல்லுவாங்க, அதை வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலா எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மாநிலங்களுடைய நிதி ஆதாரங்களை ரொம்ப அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. இன்ஃபேக்ட் மாநிலங்களுக்கு வரக்கூடிய சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல அதிகமான ஷேர் வந்து இந்த கிராண்ட்ஸ் இன் எய்ட் பை தி சென்டர், மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த மானியம் தான் சொல்றாங்க. ஆக்சுவலா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒரு நாட்டில் எக்கானமி பயங்கரமா டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்போ அந்த சர்வீஸ் செக்டார் 3வது சொன்ன தெரியுமா, பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார். அந்த சர்வீஸ் செக்டாரோட இன்கம் ஷேர் அதிகமா இருக்குமா இருக்காதான்னு கேட்குறாங்க. அதிகமா இருக்கும். ஸோ அதுவும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சர்வீஸ் செக்டார் அதிகமானதான் எக்கானமியை டெவலப் ஆகும். சோசியலிச பாதை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி வந்து ஃபர்ஸ்ட் எந்த பிளான்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 8வது ஐந்தாண்டு திட்டத்துல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ஃப்ளேஷன் சொல்றோம் இல்லையா, பணவீக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 கிலோ தக்காளி 20 ரூபாய்க்கு வாங்கினா பணத்துடைய மதிப்பு சரி. அதே வந்து 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு வாங்கினா பணம் வந்து வீக் ஆகுது. 20 ரூபாய் கொடுக்குற இடத்துல 100 ரூபாய் கொடுக்குறோம், 400 மடங்கு மைனஸ் ஆகுது. அதுக்கு பேர் வந்து பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் சொல்றது. சோ மெனி ஃபேக்டர்ஸ். இன்ஃப்ளேஷன் ஆகாம இருக்காது, ஆகத்தான் செய்யும்.
உடம்புக்கு நோய் வராமல் இருக்காது. என்ன சொல்கிறோம், மேனேஜபிளாக வச்சுக்கணும் அப்படின்றாங்க. ஸோ ஐடியல் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஆர்பிஐல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4%. இன்ஃப்ளேஷன் வந்து ஐடியலாக 4% இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா எக்கானமி நல்லதுன்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் வந்து 11th 5-year பிளான் பீரியட் என்ன, 2007 2012 ஆக்சுவலாக. பாருங்க, இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த பேங்க் ரேட்டு சொன்ன இல்லையா, 5 பேங்க் ரேட் இருக்கு ஆக்சுவலாக. பேங்க் ரேட் ஒன்று, ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட், சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, எஸ்எல்ஆர் ஸ்டாச்சுரரி லிக்விடிட்டி ரேஷியோ. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகுனா லோன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் குறையும், அப்போ பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ டிக்ரீஸ் இன் ரிப்போ ரேட் அண்ட் சிஆர்ஆர் அதை வந்து குறைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணணும்னா குறைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு இந்த கொஸ்டின்ல என்ன படித்தா புரியுதான்னு தெரியல. இன்னும் ஃப்ரீ எக்கானமி நம்ம கான்செப்ட் படித்தோம் இல்லையா, ஃப்ரீ எக்கானமி என்னது, அரசாங்கத்தின் தலையீடு இல்லாத பொருளாதார கொள்கைன்னு படித்தோம். அதில் இன்இக்வாலிட்டிஸ் இருக்குல்ல, அதுல ஏழை பணக்காரர் வித்தியாசம் ரொம்ப அதிகமாக வருது இல்லையா. ஃப்ரீ எக்கானமியில் ஏழை பணக்கார வித்தியாசம் அதிகமாக வர்றது எதனால? ஒன்லி டியூ டு காம்படிஷன். கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண போகிறது இல்லை, யார் வேணா வரலாம், என்ன வேணா பண்ணலாம். ஒருத்தன் வந்து வெறும் 100 ரூபான்னு பண்ணலாம், ஒருத்தன் வந்து 1 லட்சம் கோடி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் வந்து ஒன்லி ஃப்ரீ காம்படிஷன். ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் 3 5 திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதில் அவங்க என்னவா ட்ரை பண்ணாங்கன்னா சோசியலிச பாதையில் கொண்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக அரசாங்கத்துக்கு வந்து மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஜிஎஸ்டி ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ரெவென்யூன்னு ஒன்று கான்செப்ட் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, நான் நெக்ஸ்ட் வீக் டாபிக் கொடுத்துருக்கேன். டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூன்னு 2 இருக்கு. ஆக்சுவலாக டேக்ஸ் ரெவென்யூ தான் வந்து அதிகமான இன்கம் வந்து சோர்ஸ் பண்ணும். அந்த டேக்ஸஸ்ல வந்து ஜிஎஸ்டி இருக்கு இல்லைங்களா, பாருங்க 57% வருமா. இந்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாயில நிறைய சோர்ஸ்ல இன்கம் வருது. 2 சொல்லுவாங்க, ஒன்று டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ். நான் டேக்ஸ்னு என்ன சொல்லுவோம், ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் கட்டுறோம்ல, அது நான் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. டேக்ஸ் ரெவென்யூல எது ஜாஸ்தியா வரும், ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ். ஜிஎஸ்டி இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆக்சுவலாக வாட் ஆர் த காசஸ் ஃபார் அர்பனைசேஷன் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் வந்து நகரமயம், அது வாட் இஸ் அர்பனைசேஷன், கிராமப்புறங்கள்லேருந்து நகர்ப்புறங்களுக்கு போகிறாங்க இல்லையா, மக்கள் மைக்ரேஷன் ஆகி போகிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து பாப்புலேஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அக்ரிகல்ச்சரில் பயங்கர டிமாண்ட் இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. ஆக்சுவலாக பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரில் ப்ரெஷர் இல்லை, நாடு பறந்து விரிந்து கிடக்குது, பாப்புலேஷனும் அதிகமாக இருக்குது, அது காரணம் கிடையாது. ரெண்டாவது, ஆப்சன்ஸ் ஆஃப் நான் அக்ரிகல்ச்சரல் ஜாப்ஸ், கிராமப்புறங்களில் விவசாயம் இல்லாத மற்ற வேலைகள் எதுவும் இல்லை. இது ஒரு ரீசன் தான், பட் ஒரு பிரைம் ரீசன் கிடையாது, ரெண்டுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எதுக்காக அட்ராக்ட் ஆகி போகிறாங்க அப்படின்னா பெட்டர் ஜாப், பெட்டர் வேஜஸ், பெட்டர் லைஃப் கண்டிஷன்ஸ், பெட்டர் ஃபெசிலிட்டிஸ், அது அட்ராக்ட் ஆகிறதுனால போகிறாங்க. ஆக்சுவலாக டவுன் சைடு எப்படி போகிறாங்க, ஏதாவது வாய்ப்பு கிடைச்சதானே போகிறாங்க. பாருங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணா, when the rate of increase, which of the following happens அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நான் சொன்ன இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இதை அதிகப்படுத்தினா பாருங்க, இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க, மணி சப்ளை குறையும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தினா கடன் வாங்குறது குறையும், அப்போ ஃப்ளோ குறையும்னு சொல்லி அர்த்தம். ரிவர்ஸில் சொல்லுவாங்க. அது பப்ளிக் டெட்னர் கான்செப்ட் இருக்கு, பொதுக்கடன், கவர்மெண்ட்டுடைய கடன் பேர் பொதுக்கடன். ஓகேங்களா, பாருங்க அது என்ன சொல்றாங்க, இன்னொரு மீனிங் கவர்மெண்ட் டெட். அந்த எப்படி இன்கம் சொல்றீங்களோ அந்த மாதிரி கடனையும் சொல்லுவாங்க. டோட்டல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன், இப்போ தான் பெர் கேபிட்டா இன்கம் சொன்னோம். அதே மாதிரி டோட்டல் டெட், இந்தியாவுடைய டோட்டல் கடன் டிவைடட் பை 142 கோடி பேர் போட்டால் பெர் ஹெட் எவ்வளோ கடன் சொல்லுவாங்க. சரியா, அந்த கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் டெட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு எக்கானமியில். பொது என்னது, பொது கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது கடன் நத்திங் பட் கவர்மெண்ட்டுடைய கடன், அது நம்ம நாட்டு கடன், நம்ம கடன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஒரு கிரீன் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, பசுமை புரட்சி 1967 எடுத்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுல உணவு உற்பத்தியில எது ஸ்டார்ட் அதிகமாச்சுன்னு சொல்லி படித்தோம், ரைஸ் அண்ட் வீட், கோதுமையிலையும் அரிசியிலையும் தான் ஃபர்ஸ்ட் சக்சஸ் பண்ணாங்க. சோழர்கள் பீரியட்ல வந்து சால்ட் டேக்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, உப்பாயம் அப்படின்னு பேர். பாருங்க, இந்த கொஸ்டின் போன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ரீசெண்டா. ஸ்கீம்ஸ்ல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், உணவுக்கு வேலை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 1977-78 போட்டிருக்காங்க, போன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா
கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, வெளியில கமர்ஷியல் பேங்க்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்க ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குறாங்க வெரி ஃபர்ஸ்ட். அதுக்கு என்ன பேருன்னா பேங்க் ரேட் அப்படின்னு பேர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணத்தை வந்து உருவாக்கி ஃபர்ஸ்ட் வங்கிகளுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பேர் பேங்க் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேட்டு தான் மார்க்கெட்ல எல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் டிசைட் பண்றது. நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க. பிளானிங் கமிஷன் வந்தது 1950. நம்மளுக்கு இது ரெண்டு தெரியும். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து 1952 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் கொண்டு வந்து 1961, ஜோனல் கவுன்சில் வந்து 1957. ஸோ சி ஆன்சர் ஆக்சுவலா. இந்த லிஸ்ட்ல வந்து யார் ரிசர்வ் பேங்க் ஆஃப் கவர்னரா இல்லை பாருங்க. இப்போ ரீசெண்ட் குரூப் 4 எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து 16வது ஃபைனான்ஸ் கமிஷன் இப்போ போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டை கொடுத்தது மேட்சிங் கேட்டிருக்காங்க. 7வது சேர்மன், 9வது சேர்மன், 10வது சேர்மன் லிஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய லிஸ்ட் சம்திங் அந்த மாதிரி கேட்குறாங்க. இதில் சின்ஹான்றவர் வந்து அந்த பதவியில் இருக்கல ஆக்சுவலா. ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் எது இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆல் இண்டியா லெவல்ல நிதி நிறுவனம் எது இல்லை. இந்த ஐடிபிஐ அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து இதுக்கு முன்னால ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான் இருந்தது. அதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சம்திங் இந்தியா அப்படின்னு சம்திங் பேர் அப்படிதான் இருந்தது. பட் இப்போ அது அந்த ரோல் எடுத்து பிரைவேட் பேங்க் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சாதாரண பேங்க் ஆக்சுவலா. நிதி ஆயோகுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு பேர் ஆக்சுவலா. அகைன் பாருங்க, இதுல வந்து தியரட்டிக்கலா கேட்டிருக்காங்க. கேபிட்டலிசம் எங்க ஃபாலோ பண்றாங்க? பிரான்ஸ்ல, மேலை நாடுகள்ல. நெக்ஸ்ட் சோசியலிஸ்ட் எக்கானமி எங்க? சைனாவில். இந்தியாவில் ஃபாலோ பண்றதுக்கு பேர் மிக்சட் எக்கானமி. மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் பப்ளிக்லி ஓன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இது படிச்சா புரியுதா? மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா உற்பத்தி செய்யறவங்க எல்லாமே. எக்கானமி மீன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எக்கானமின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஓகே, உற்பத்தி பண்றோம் இல்லையா, உற்பத்தி பண்ற எல்லாமே யார் கண்ட்ரோல்ல இருக்குது ஆக்சுவலா? பப்ளிக்லி ஓன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன வரணும்? கம்யூனிஸ்ட் எக்கானமின்னு அர்த்தம். ஆனா ஜப்பான் வந்து கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி. ஸோ இது ஆன்சர் ஆக்சுவலா. டைரக்டா கேட்காம கான்செப்ட் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எந்த கம்யூனிட்டில வந்தாங்கன்னு கேட்குறாங்க. கேபிட்டலிசம் எக்கானமி வந்தது இல்லையா, கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, அதுல தான் வந்து ரெண்டு கிளாஸ் பீப்புள் இருக்காங்க. ஒன்று ஒர்க்கிங் கிளாஸ், இன்னொன்று முதலாளிகள், கேபிட்டலிஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்க, நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாட் த ஃபீச்சர் ஆஃப் சோசியலிஸ்ட் எக்கானமி. சோசியலிஸ்ட்ல பொருளாதாரம், கம்யூனிஸ்ட் பொருளாதாரத்தில் இல்லாதது என்ன? ரெட் டேபிசம் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இல்லை, ரெட் டேபிசம் இருக்காது 100%. ரெட் டேபிசம்னா கோப்புகள் அதிகமாக கையாளுறதுன்னு அர்த்தம். எல்லாமே கவர்மெண்ட் மூலமா தான் நடக்கும். ஸோ ரெட் டேபிசம் ஃபுல்லா இருக்கிறது சோசியலிஸ்டிக் எக்கானமி. நாட் எ ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் இருக்கான்னு பார்த்தா பாருங்க இருக்கு. பப்ளிக் செக்டார் அதிகமா இருக்குமா? எஸ், 95% சைனால என்ன வச்சிருக்காங்க? கவர்மெண்ட் கண்ட்ரோல் தான். பிளான்ட் எக்கானமி, எஸ், அவங்களுக்கு கமாண்ட் எக்கானமி, கண்ட்ரோல்டு எக்கானமி, சென்ட்ரலைஸ்ட் எக்கானமிலாம் பேர். ஈக்குவாலிட்டி ஆஃப் இன்கம் அதனால தான் வச்சிருக்கிறாங்க. அனைவருக்கும் அனைத்தும் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஹை HDI ஸ்டேட் இந்த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹை HDI டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு எது? எது சொல்லுங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி ஆக்சுவலா. தமிழ்நாட்டில் வந்து HDIல டாப் டிஸ்ட்ரிக்ட் கன்னியாகுமரி. பாட்டம் டிஸ்ட்ரிக்ட் எது? அரியலூர். இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. HDIல டாப் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரி, எழுதிக்கோங்க மறக்காம. பாட்டம் வந்து அரியலூர். அதே மாதிரி இந்தியாவில் கேட்டால் கேரளா, பீகார்னு எழுதணும். ஓகேங்களா? கேரளா வந்து டாப், HDI டாப் வந்து கேரளா, HDI பாட்டம் வந்து பீகார். ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னா, கல்வி அறிவில் எது டாப் இருக்கோ அது HDIல டாப்ல இருக்கும். ஸோ 162வது கொஸ்டின். இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா, அதாவது கான்செப்ட் ரிலேட்டடா இருக்கான்னு கேட்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாரு? நார்மன் போர்லாண்ட். உலக அளவில் சொல்லும்போது, இந்தியாவில்னு சொல்லும்போது MS சுவாமிநாதன் கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன்ல கோதுமை மட்டும் பண்ணுமா, ரைஸும் பண்ணுமா? ரைஸும் சேர்த்து பண்ணும். ஸோ அது ஆன்சர் ஆக்சுவலா. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன பண்ண? நம்ம இயற்கை வேளாண்மைக்கு போகணும். ஞாபகம் பாருங்க, இரண்டாவது பசுமை புரட்சி 2004 to 6 அந்த பீரியட்ல கொடுத்தாங்க. டாக்டர் MS சுவாமிநாதன் அப்படின்றது பிறந்தார் இல்லையா, அவர் தான் கால்ஃபர் பண்ணது. இரண்டாவது பசுமை புரட்சின்னு மன்மோகன் சிங் பீரியட் வந்து. அந்த பீரியட்ல முதலாவது பசுமை புரட்சியில ஒரு சைடு எஃபெக்ட் பெருசா இருந்தது. என்ன இருந்ததுன்னா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. செயற்கையான உரங்களை யூஸ் பண்ணதுனால மண் வளம் கெட்டு போச்சு. அதனால அந்த ஒரு விஷயத்தை கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டைம் வந்து கரெக்ட் பண்ணாங்க. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபோக்கஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னா இயற்கை வேளாண்மை, அப்படின்னா செயற்கை உரங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா.
இது போன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, போன வருஷமும் 1 வருஷமா கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வேற என்ன டேட்டா கேட்டிருக்காங்க, இது மாதிரிலாம் கேட்பாங்க. ஹையஸ்ட் பர்த் ரேட் என்ன, டென்சிட்டி என்ன அப்படிலாம் கேட்பாங்க. இல்லை லோயஸ்ட் டெத் ரேட் வந்து உத்தரப்பிரதேசம் கிடையாது. நெக்ஸ்ட் லோயஸ்ட் HDI ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஜார்க்கண்ட் கிடையாது, பீகார் ஆக்சுவலாக. இதில் லிட்ரஸியில் வந்து ரொம்ப பாட்டம் ஸ்டேட் அது ஆக்சுவலாக. ஸோ ஒரு சில தியரட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது எது அப்படின்னா பிரான்ஸ் கண்ட்ரி. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 267 அப்படின்னு இருக்கா இல்லையா, அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஒரு டேக்ஸ் நீங்கள் போடணும் அப்படின்னு சொன்னோம். டேக்ஸ்னா என்னது, பொதுமக்களுக்கு இருந்து வரி போட போகிறோம். அந்த டேக்ஸ் வரியோ அதை போடணும் அப்படின்னு சொன்னால் பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கிட்டு தான் நீங்கள் போட முடியும் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் சொல்லுது. அந்த ஆர்டிகல் நம்பர் 267 இல்லை, 265 ஆக்சுவலாக. அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஸோ 1976 வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மூவ் பண்ணோம் இல்லையா, அதில் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இந்த மேரேஜ் அண்ட் கான்ட்ராக்ட்ங்கிற விஷயம் அதில் இல்லை. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் அது டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் மிஸ்மேட்ச் என்ன இருக்குது, 4th ஃபைனான்ஸ் கமிஷன் தலைவர் பேர் வந்து PV ராஜா மன்னார்னு பேர், அது தப்பாக இருக்குது ஆக்சுவலாக. 168வது கொஸ்டின் என்ன சொல்லுது, பணவீக்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சொன்னேன், ஐடியல் அது வந்து 4%, 4%க்குள்ள இருந்தால் நல்லதுன்னு சொல்லுது. பாருங்க, 2வது லைன் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2 to 3 டிஜிட்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன். பணவீக்கம் இருக்கு இல்லைங்களா, 4%, 8%, 12, 15, 80, 70, 100 வரைக்கும் இருக்குமா. அதுல வந்து 2 to 3 டிஜிட், 20%ல இருந்து 3 டிஜிட்னா 100% வரைக்கும் 3 டிஜிட் டச் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பேர், ரன்னிங் இன்ஃப்ளேஷன் பேர், கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு பேர். இது ராங் ஆக்சுவலா. டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஒரு சின்ன டாபிக் இருக்கு, அதில் சொல்லுவாங்க ஆக்சுவலா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் தான் கரெக்ட் ஆக்சுவலா. பாருங்க, பாலிசி லெண்டிங் ரேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாலிசி லெண்டிங் ரேட்ஸ்னா இந்தியன் எக்கானமியில கடனை தீர்மானிக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா 2 ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா. ஒன்று வந்து வெரி ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் ரேட். பணம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிரிண்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு வங்கிகளுக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த வங்கிகள் கடன் வாங்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலது, அதுக்கு பேர் வந்து பேங்க் ரேட்னு பேர், த ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்னும் ஒன்று, இப்போ வங்கிகள் அங்கேருந்து பணம் வாங்குது, ஒரு 5% வாங்கி எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. கன்சூமர் லோன், 2 வீலர் லோன், ஹவுசிங் லோன், ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா. திடீர்னு பார்த்தாக்க பேங்க்குக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் தேவை, கஸ்டமர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்க, பூம் சீசனாக இருக்குது, எனக்கு இன்னும் அதிகமாக இன்னும் ஒரு 100 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இமீடியட்டாக ஷார்ட் டேர்ம் ரெக்குவயர்மெண்ட் செக்டாக தேவைப்பட்டுச்சுன்னா அந்த சமயத்தில் அகைன் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட அவங்க கேட்கலாம். அதுக்கு பேர் வந்து ரிப்போ ரேட்னு பேர், 2வது ரேட். ஓகேங்களா. கமர்ஷியல் பேங்க்ஸ் கேன் take one more time loan from Reserve Bank of India to meet immediate financial requirements. அதுக்கு ரிப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேர். இந்த 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் மிக முக்கியமானது. அதனால பாலிசி லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியுமா பாருங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்குது, சிம்பிளா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, 268 அப்படின்றது தப்பு ஆக்சுவலா. என்ன சொல்றாங்க, டாக்ஸஸ் லெவிட் பை த சென்டர் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தால் அந்த வரி போடப்படும். சரியா, வரியை போடுறது யாரு அப்படின்னா, லெவிட்னா போடுறது யாரு அப்படின்னா மத்திய அரசாங்கம். பட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. கலெக்ட் பண்றது, அதை வாங்குறது யாரு, வாங்கின பிறகு உபயோகப்படுத்துறது யாரு, அந்த கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் ஆக்சுவலா ஏ அப்படின்னு வருது இல்லையா, இது சி. இது வந்து பாத்தீங்கன்னா லெவிட்னா போடுறது. ஸோ போடுறது, கலெக்ட் பண்றது, யூஸ் பண்றது, இந்த 3 காம்பனன்ட் இருக்கு அதுல. அது வந்து என்னன்னு கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலா. ஆர்டிகல் வந்து 268 அப்படின்னு பேர். அது பாருங்க, இந்த கோட் வேர்ட்ஸ் கொஞ்சம் எழுதிக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், மைண்ட்ல சீட் ஆயிடும். இப்போ நம்ம என்ன சொன்னோம் வந்து 265 ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அதாவது இந்தியாவில் நீங்க புதுசாக ஒரு வரி போடணும் அப்படின்னு சொன்னா பாராளுமன்ற ஒப்புதல் கொடுத்தா மட்டும் தான் 1 ரூபாய் கூட நீங்க டேக்ஸ் வாங்க முடியும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா 265. பார்லிமெண்ட் அப்ரூவலோட தான் ஒரு வரியை ரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ஆர்டிகிள் வந்து 265. அப்புறம் 268 என்ன சொல்லுது பாருங்க, LCAன்னு போட்டிருக்கேன். எல் போட்டு ஒரு கேப் கொடுத்து CA அப்படின்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பக்கம் லெஃப்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ எல் இந்த பக்கம் போட்டிருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல. ஸோ லெவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். 268 டேக்ஸ் வந்து லெவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனால் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்.
அதான் பிரித்து போட்டிருக்கேன். எல்சிஏ அப்படின்னா புரிஞ்சுக்கணும். லெவிடுனா போடுறது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட். கலெக்டட் அண்ட் அப்ரோப்ரியேட்னா வாங்கி யூஸ் பண்றது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். எல்சிஏ இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது டெஃபினிஷன் படிச்சா ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 269 இருக்குல்ல, இன்னொன்று இருக்கு ஆக்சுவலா, அதுல எல்சிஏன்னு வரணும். லெவிட் அண்ட் கலெக்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூஸ் பண்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் 272 அப்படின்னு ஒன்று இருக்கு, லெவிட் அண்ட் கலெக்டட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனா யூஸ் பண்றது ரெண்டு பேருமே போத்ன்னு போட்டுருப்பாரு. ஷேர் பண்ணிக்கிறது போத் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா, NBFIன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஃபினான்ஷியல் ஒர்க் பார்க்குறாங்க, ஆனால் பேங்கிங் லைசன்ஸ் அவங்க கிட்ட கிடையாது. அது பேர் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிட் ஃபண்ட் கம்பெனி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க முத்தூட் ஃபைனான்ஸ், உங்களுக்கு பணம் ஏதாவது தேவையான வாங்கிக்கலாம் இல்லையா, சின்ன சின்ன லோனும் தராங்க, ஜுவல் லோன் அப்படிலாம் தராங்க. ஸோ இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னா வங்கி சாரா நிதி அமைப்புன்னு பேர் தமிழ்ல, வங்கி சாராத நிதி அமைப்பு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து பேங்கிங் லைசன்ஸ் வாங்காதவங்க அப்படின்னு அர்த்தம். பேங்கிங் லைசன்ஸ் இல்லை வாங்காதவங்க, வாங்க முடியாதவங்களால அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆக்சுவலாக, அவங்களுக்கு பேங்கிங் லைசன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு கிரைட்டீரியா வேறு. இட் இஸ் நாட் சூப்பர்வைஸ்ட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த வங்கி சாரா நிதி அமைப்புகளில் ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் இல்லையா அப்படின்னா நோ, கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ராங், அந்த ஸ்டேட்மெண்ட் ரைட். ஸோ ஏ வந்து கரெக்ட் ஆக்சுவலாக. ரைட். 172 கொஸ்டின் என்ன சொல்றாங்க, இன்கம் டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? சும்மா தியரிட்டிக்கலாக கொடுத்தாங்க, ஜேம்ஸ் வில்சன் ஒருத்தர் 1860 வெரி லாங் பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து டாக்ஸேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. டேக்ஸ் போடுறாங்கல்ல கவர்மெண்ட்ல, டேக்ஸ் போடுறாங்க இல்லையா, அதுக்கு 4 வகையில் சொல்லுவாங்க டேக்ஸ் போடுறது. என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, டேக்ஸ் யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும், ஓகேவா, அவங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணும், அவங்க அதை கட்டுறது கன்வீனியன்ட்டா இருக்கணும், அவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு 4 கேட்டகரி இருக்கு ஆக்சுவலா. அதாவது 4 canons ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லுவாங்க. அதை கொடுத்தது யாருன்னா ஆடம் ஸ்மித் கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே கரெக்ட் அதுல. ஸோ நெக்ஸ்ட் 173rd கொஸ்டின் என்ன சொல்லுது, ஜிஎஸ்டி இந்தியாவில் கொண்டு வந்தது எப்போ? ஜூலை 1st 2017. ஞாபகம் வச்சுக்கோங்க. 101st அமெண்ட்மெண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 101st அமெண்ட்மெண்ட், லிஸ்ட் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ்ல லேட்டஸ்டா கேட்பாங்க, 106 வரைக்கும் கேட்பாங்க. 101வது சட்ட திருத்தம் டாக்ஸ் அபவுட் ஜிஎஸ்டி, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து ஜூலை 1st 2017. ஃபினான்ஸ் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து குவாசி ஜுடிஷியல் பாடி. அது நீதி அமைப்பா அப்படின்னு பார்த்தா பாதி நீதி அமைப்பு மாதிரி. குவாசின்னா பாதின்னு அர்த்தம். அது ஜுடிஷியல் பாடி இல்லை, கோர்ட் மாதிரி கிடையாது, ஆனா பாதி கோர்ட் மாதிரின்னு சொல்றாங்க. ஸோ போத் கரெக்ட். ஸோ 174வது கொஸ்டின் என்ன சொல்லுது, ஜிஎஸ்டி வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கிட்ட மாநிலம் வந்து அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க டேட்டா. அப்புறம் ஜிஎஸ்டியில் இப்போ இந்தியாவில் 4 ஸ்லாப் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, 5%, 12%, 18%, 28%. ஆக்சுவலாக 5 இருக்கு, ஆக்சுவலாக 4 இல்லை, 0% ஒன்று இருக்கு, அதுவும் சேரும். இந்தியாவில் இப்போ நேற்று சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுக்கு முன்னால் 5 ஸ்லாப் இருந்தது, 0, 5, 12, 18, 28%. இப்போ நேற்று வந்து 2 ஸ்லாப் மாத்திரம் தான் சொன்னாங்க, 5% ஒன்று, அடுத்து 12%. அப்போ ஏதோ புதுசாக 40% ஏதோ போட்டிருக்காங்க, அது என்ன தெரியல, டேட்டா வந்தால் நம்மளுக்கு தெரியும். 175வது என்ன சொல்றாங்க, இன்ஃப்ளேஷன் ஹையா இருந்ததுன்னா, பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும், ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே உள்ளுக்குள்ள ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. பணவீக்கம் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா எம்ப்ளாய்டா இருப்பாங்கன்னு சொல்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவருடைய ரோல் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் நாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரோல் என்ன இல்லை அப்படின்னு அர்த்தம். கீழே படிச்சு பாருங்க என்னென்ன சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அதனுடைய வேலை என்னன்னு சொல்லியிருக்கோம், நெட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் டேக்ஸை வாங்கி மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் பிரிச்சு தரது அவருடைய வேலை, ஃபர்ஸ்ட் கரெக்ட். ரெண்டாவது கிராண்ட்ஸ் இன் எய்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, மானியமா தராங்கன்னு சொன்னோம், அதை டிசைட் பண்றாங்க. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு எந்த விஷயத்தை ரெஃபர் பண்ணாலும் அதுல டீல் பண்ணுறது ஃபைனான்ஸ் கமிஷனுடைய வேலைன்னு சொல்லியிருக்காங்க. 4வது பாயிண்ட் என்ன சொல்றாங்க, கிவிங் ஃபினான்ஷியல் எய்ட் டு ஸ்டேட்ஸ் அட் த டைம் ஆஃப் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். மாநிலங்களுக்கு பயங்கரமா நிதி தொந்தரவு ஆயிடுச்சு, எப்படி இண்டிவிஜுவல் திவால் ஆயிடுறாங்களோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ போயிட்டு அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அது ஃபைனான்ஸ் கமிஷனுடைய வேலை கிடையாது.
ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அப்படின்னா நெகட்டிவ் மீனிங். இன்னொன்று பிலிப்ஸ் கர்வ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, ஒரு எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஃப்ளேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுக்குமே வந்து இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். என்ன இன்வெர்ஸ்னா என்ன, உல்டாவா ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இன்ஃப்ளேஷன் ஹையா இருந்தா இப்போ என்ன பார்த்தோம், லோ அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்ஃப்ளேஷன் குறைவா இருந்தா ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த தியரி சொல்லியிருக்காரு. பாருங்க, முந்தானத்து கிளாஸ் எடுத்தேன் இல்லையா, அதில் சொல்லியிருக்கேன் பாருங்க. பேங்கிங் சிஸ்டம் டாபிக் சொன்னோம். மானிட்டரி பாலிசியில் குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல், குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல் ரெண்டு சொல்லியிருக்கோம். பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது குறைவாக இருக்குது, இதை வந்து மேனேஜ் பண்ண ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுது, குவான்டிடேட்டிவ் கண்ட்ரோல்னு ஒன்று வச்சுருக்காங்க, குவாலிட்டேட்டிவ் கண்ட்ரோல்னு வச்சுருக்காங்க. அதில் என்ன கேட்டிருக்காங்க, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டேட்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ்னு கேட்டிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் வரக்கூடாதுன்னு அர்த்தம். இங்கே வந்து என்ன குவான்டிடேட்டிவ் வருது, பேங்க் ரேட்டுங்கிறது குவான்டிடேட்டிவ். சிம்பிளாக சொன்ன ஞாபகம் இருக்கா, குவான்டிடேட்டிவ் அப்படின்னா எக்ஸாக்ட்லின்னு அர்த்தம், குவாலிட்டேட்டிவ்னா அதர் மெத்தட்ஸ்னு அர்த்தம். இதெல்லாம் மற்ற எல்லாம் பாருங்க, சீலிங் ஆன் கிரெடிட் இதில் மற்ற எல்லாமே குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ். இது ஒன்று மட்டும் குவான்டிடேட்டிவ் மெத்தட், பேங்க் ரேட்டுங்கிறது குவான்டிடேட்டிவ் மெத்தட். ஆன்சர் வந்து பி, 1 2 4 5 கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் வர்றதுக்கு என்ன காரணம், போன எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ரீசன் ஃபார் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், பணப்புழக்கம் அதிகமாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் வரும். பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பொருளோட விலை ஏறும்னு சொல்லுவாங்க, அது இன்ஃப்ளேஷன் வரும். அதே மாதிரி ப்ரொடக்ஷனும் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் மார்க்கெட்டில், இஷ்டத்துக்கும் வாங்குவாங்க, இஷ்டத்துக்கும் தேவை இருக்கும், இஷ்டத்துக்கும் டிமாண்ட் ட்ரைவ் பண்ண ப்ரொடக்ஷன் வரும் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ போத் வந்து ஏ அண்ட் பி. இந்தியாவில் ஹையஸ்ட் பாலிசி டிசிஷன் மேக்கிங் பாடி, இந்தியா ஃபுல்லாக சேர்ந்து கொள்கை முடிவெடுக்கக்கூடிய பாடிக்கு பேர் வந்து என்டிசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு பேர்.